விஜய் பொறுப்பேற்ற பின் ஃபர்ஸ்ட் டைமா இப்படி ஒரு திட்டமா? கோட்டையில மொத்தமா மாறிய சிஸ்டம். இனிமே ஒரு நிமிஷம் லேட்டா வந்தாலும் லேட்டு தான். அடடா, இது லிஸ்ட்லயே இல்லையே. சென்னை தலைமைச் செயலகம் மற்றும் நாமக்கல் கவிஞர் மாளிகை 10 தள கட்டிடத்துல 54 துறை செயலர்கள் அண்ட் பல அதிகாரிகள் அப்படின்னு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. 5000க்கும் மேற்பட்டோர் அங்க ஒர்க் பண்றாங்க. காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா ஆபீஸ் 5:45 வரைக்கும் போகும். இடையில ஒரு ½ an hour லஞ்ச் பிரேக்கும் இருக்கு. இப்போ மனிதவள மேலாண்மை துறையில வருகை பதிவுக்காக பயோமெட்ரிக் மற்றும் முகம் கண்டறியும் தொடுதிரை இயந்திரம் நிறுவப்பட்டிருக்கு. அதாங்க நம்ம கார்ப்பரேட் ஆபீஸ்ல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதேதான் பயோமெட்ரிக் சிஸ்டம் தான். இப்போ மனிதவள மேலாண்மை துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு இன்னையில இருந்து இந்த பயோமெட்ரிக் அப்படி இல்லனா இந்த ஃபேஸ் ஐடி அடிப்படையிலான இந்த வருகை பதிவு கட்டாயமாக்கி இருக்காங்க. சோ அவங்க எந்த டைம்ல வராங்க, எந்த டைம்ல போறாங்க, இது எல்லாமே இந்த பயோமெட்ரிக் மூலியமா பாத்துடலாம். மத்த துறைகளுக்கும் இதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண போறாங்களாம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க.